மத்திய கிழக்குல பதற்றம் உச்ச கட்டத்துல இருக்கு. ஒரு தலைவரோட படுகொலை, அதுக்கு பதிலடியா தொடர் தாக்குதல்கள், அப்புறம் உலக பொருளாதாரத்தையே முடக்கிற அளவுக்கு அச்சுறுத்தல்னு நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டு போகுது. கடந்த சில மணி நேரங்கள்ல நடந்த சம்பவங்கள் உலகத்தையே எப்படி உலுக்கி எடுத்திருக்குன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். இந்த மொத்த குழப்பத்தையும் புரிஞ்சுக்க முதல்ல கடந்த 24 மணி நேரத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு ஒரு டைம்லைன் மாதிரி பாத்திரலாம். சனிக்கிழமை காலையில அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தெஹ்ரான் மேல ஏவுகணை தாக்குதல் நடத்தினாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஈரானோட உச்ச தலைவர் அயதுல்லா அலி கைமேனி இருந்துட்டுதான் ஈரான் அரசு டிவியே உறுதிப்படுத்துச்சு. இத கேட்டதும் சும்மா அல்லாம ஞாயிறு மதியம் ஈரான் மத்திய கிழக்கு முழுசும் பெரிய பதிலடி தாக்குதலா ஆரம்பிச்சது. கடைசியா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஹார்மஸ் ஜலசந்தியா நாங்க முடக்க போறோம்னு ஈரானோட புரட்சிகர காவலர்கள் அறிவிச்சாங்க. இந்த மொத்த பிரச்சனைக்கும் முதல் புள்ளி எது தெரியுமா? உலகத்திலேயே ரொம்ப நாள் ஆட்சி சென்ற தலைவர்கள்ல ஒருத்தரோட மரணம்தான். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஈரானுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. 1989 அதாவது 30 வருஷத்துக்கும் மேல ஈரானை ஆட்சி செஞ்ச 86 வயசான தலைவர் அயத்துல்லா அலி காமெனி ஏவுகணை தாக்குதல்ல கொல்லப்பட்டதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். காமெனிங்கிறது வெறும் ஒரு அரசியல் தலைவர் மட்டும் இல்ல, அவர் ஷியா இஸ்லாம் உலகத்துல ஒரு பெரிய மதகுரு. அதனால லெபனான், ஈராக்ல இருந்து பாகிஸ்தான் வரைக்கும் பல நாடுகள்ல அவருக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் இருந்தாங்க. சோ அவரோட மரணங்கிறது வெறும் அரசியல் அதிர்வலைகளை மட்டும் உருவாக்கல, ஷியா உலகம் முழுசும் ஒரு மத ரீதியான கலாச்சார ரீதியான அதிர்வலையையும் ஏற்படுத்தியிருக்கு. ஆனா இதுல இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடு என்னன்னா, இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல ஒரு முக்கியமான அணுசக்தி ஒப்பந்தம் கிட்டத்தட்ட கையெழுத்தாக போகுதுன்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. அமைதி ஒப்பந்தம் கைக்கேற்ற தூரத்துல இருக்குன்னு ஓமன் வெளியுறவு அமைச்சர் சொல்லிருக்காரு. சரி, தலைவர் கொல்லப்பட்டாச்சு. அதுக்கு ஈரான் சும்மா இருக்குமா? அவங்களோட உடனடி மற்றும் பரவலான ராணுவ பதிலடி எப்படி இருந்துச்சு, அது எப்படி இந்த சிக்கலை இன்னும் பெருசாக்குச்சுன்னு பார்க்கலாம். ஈரானோட பதிலடி எவ்ளோ பெருசுன்னு இதுல பார்த்தாலே புரியும். இஸ்ரேலோட டெலவீவ், ஜெருசலேம்ல இருந்து யுஏஇல இருக்கிற துபாய், அபுதாபி வரைக்கும், அது மட்டும் இல்லாம பஹ்ரைன், கத்தார், குவைத், ஜோர்டான்னு பல நாடுகள்ல இருக்கிற ராணுவ மற்றும் பொதுமக்கள் இடங்களை குறிவச்சு ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. எந்த ஒரு மோதல்னாலும் அதோட முதல் பாதிப்பு பொதுமக்களுக்கு தான். இங்கேயும் அதுதான் நடந்துச்சு. ஈரானோட மினாப் நகரத்துல ஒரு பெண்கள் பள்ளி மேல நடந்த தாக்குதல்ல 160 பேர் வரை கொல்லப்பட்டதா சொல்றாங்க. அதே மாதிரி ஜெருசலேம்ல ஒரு மருத்துவமனை தாக்கப்பட்டதால 8 பேர் இறந்திருக்காங்க. கத்தார்லயும் 16 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதல்களுக்கு நடுவுல ஷிக்கிக்கிட்ட சாதாரண மக்கள் என்ன நினைக்கிறாங்க? டெல்லவீவ்ல இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, நாங்க அனுபவிக்கிற இந்த மொத்த சேதமோ அதிர்ச்சியும் உண்மையிலேயே தேவையே இல்லாத மாதிரி தோணுது. இந்த சேதத்துக்கு எந்த அர்த்தமும் இல்ல. இந்த சண்டை வெறும் போர்க்களத்தோட நிக்கல, மிக வேகமா உலக பொருளாதாரத்தையே குறிவைக்க ஆரம்பிச்சது. அதுக்கு மையமா இருந்தது ஒரே ஒரு முக்கியமான நீர்வழிதான். ஈரானோட புரட்சிகர காவலர்கள் ஹோர்மஸ் ஜலசந்திய முடக்க போறதா அறிவிச்சாங்க. இதுதான் உலகத்தோட மிக முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி வழி. பாரசீக வளைகுடாவ அரேபிக் கடலோட இணைக்கிற இந்த சின்ன பாதையில ஏற்படுற ஒரு பிரச்சனை நம்ம எல்லாரோடைய அன்றாட வாழ்க்கையையும் நேரடியாக பாதிக்கக்கூடியது. இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்க இந்த நம்பரை பாருங்க. உலகத்தோட மொத்த எண்ணெய் மற்றும் எரிவாயு சப்ளைல 1/5 பங்கு இந்த ஜலசந்தி வழியாதான் போகுது. யோசிச்சு பாருங்க, இங்க ஒரு சின்ன முற்றுகை ஏற்பட்டா கூட உலகத்தோட 20% எரிசக்தி சப்ளை உடனடியாக நின்னுடும். இதனால ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி உருவாகும். முதல்ல ஈரான் கடற்படை ஜலசந்திய மூடுவாங்க. உடனே கப்பல் போக்குவரத்து அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கும். இதனால உலக அளவுல எண்ணெய் விலையும் இன்சூரன்ஸ் விலையும் ராக்கெட் வேகத்துல ஏறும்னு எதிர்பார்க்கப்படுது. கடைசியா இது நம்மள மாதிரி நுகர்வோர் தான் நேரடியா பாதிக்கும். பெட்ரோல் விலை ஏறும், கூடவே மத்த பொருட்களோட விலையும் ஏறும். இதோட தாக்கம் மத்திய கிழக்கோட மட்டும் நிக்காது, உலகம் முழுக்க ஒவ்வொரு குடும்பத்தோட பட்ஜெட்டையும் பாதிக்கும். காமெனியோட மரணச் செய்திக்கு வந்த எதிர்வினைகள் தான் ரொம்பவே ஆச்சரியமானதா இருந்துச்சு. ஈரானுக்குள்ளேயும் சரி, வெளியுலகத்திலயும் சரி, உலகம் 2ஆ பிரிஞ்சு நின்னது. ஈரானிய சமுதாயத்துக்குள்ள இருக்கிற ஆழமான பிளவுகளை இது அப்பட்டமா காட்டுது. ஒரு பக்கம் தெஹரான்ல ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் கூடி மேற்கு நாடுகளுக்கு எதிராக கோஷம் போட்டு தங்களோட தலைவருக்காக துக்கம் அனுசரிச்சாங்க. ஆனா தலைநகருக்கு வெளியில மக்கள் பட்டாசு வெடிச்சு, வண்டிஹாரன் அடிச்சு, காமெனியோட சிலையையே இடிச்சு தள்ளி கொண்டாடுற வீடியோக்கள் வெளியாச்சு. வெளி உலகமும் ஒன்னும் விதிவிலக்கல்ல. ஒவ்வொரு நாடும் அவங்கவங்க நிலைப்பாட்டுக்கு ஏத்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. ரஷ்யா இத ஒரு சதித்தனமான கொலைன்னு சொல்லுச்சு.
சீனா ராணுவ பலத்தை பயன்படுத்தாதீங்க, இது பெரிய பிரச்சனையாகும்னு எச்சரிச்சது. ஆனா ஆஸ்திரேலிய பிரதமர் கேமனியோட மரணத்துக்காக யாரும் வருத்தப்பட மாட்டாங்கன்னு சொன்னாரு. அமைதி பேச்சுவார்த்தை கெட்டுப்போச்சேன்னு ஓமன் வெளியுறவு அமைச்சர் தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சாரு. குறிப்பா ஆஸ்திரேலியா மாதிரியான சில மேற்குலக தலைவர்கள் எந்த இரங்கலும் தெரிவிக்கல. ஆஸ்திரேலிய பிரதமர் இன்னும் ஒருபடி மேல போய் ஆஸ்திரேலிய மண்ணுல நடந்த பயங்கரவாத தாக்குதல்களுக்கு அவர்தான் காரணம், அவரோட இறப்புக்காக யாரும் வருத்தப்பட மாட்டாங்கன்னு நேரடியாவே குற்றம் சாட்டினாரு. இந்த பிராந்தியம் ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ள போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இவ்ளோ பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டதே, இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான திட்டம் இருந்துச்சா இல்லையாங்கிற கேள்வி இப்ப எல்லார் மனசுலயும் எழுந்திருக்கு. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அமெரிக்கா கிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா? அட்லாண்டிக் கவுன்சிலோட மூத்த உறுப்பினர் எலிசபெத் ப்ரோ அதிபர் ட்ரம்போட வியூகம் பத்தி பேசும்போது சொல்றாங்க, அவர்கிட்ட ஒரு திட்டம் இருந்தா அது இன்னும் எங்க கண்ணுக்கு தெரியல. இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. அதிபர் ட்ரம்ப் தேர்தல்ல ஜெயிச்சதே முடிவே இல்லாத போர்களுக்கு முடிவு கட்டுவேன்னு வாக்குறுதி கொடுத்துதான். ஒரு சின்ன வேகமான ராணுவ நடவடிக்கையை தான் அவர் எதிர்பார்த்தாரு. ஆனா யதார்த்தம் என்ன? ஈரான் ஏற்கனவே பதிலடி கொடுத்து அமெரிக்க வீரர்களை கொன்னு அக்கம் பக்கத்து நாடுகளையும் இந்த சண்டைக்குள்ள இழுத்து விட்டுருச்சு. எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய பிராந்திய போர். அதனால இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். இது ஒரு சின்ன தாக்குதலோட முடிய போற பிரச்சனையா, இல்லனா இது ஒரு முடிவே இல்லாத புது போரோட கொடூரமான தொடக்கமா? இதுக்கான பதிலுக்காகத்தான் நாமளும் இந்த உலகமும் காத்துக்கிட்டு இருக்கோம்.